அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் சுக துக்கம் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு சுக துக்கம். உயிர்கள் சண்டாளன், நீச்சன், மிலேச்சன், பாமரன், விவேகி, ஞானி என பலதரப்பட்டவை. ஒவ்வொரு நிலைக்கும் உடம்பு உயிர்க்கு தேவை. அவரவர் இச்சைகளை அனுபவிக்க அந்தந்த நிலைகளில் உயிருக்கும் உடம்புக்கும் பாவ புண்ணியத்தால் உபாதைகள் நேரும். நீச்சன் நீச்ச சுகத்தை அனுபவிக்க நோய் அற்றும் நோய் உற்றும் வாழ்வான். அதுபோல் மற்ற நிலையில் உள்ளவர்களும் தம் தம் நிலையில் சுக துக்கிகளாய் வாழ்வர். நீச்சன் கீழ்நிலையில் உடல் நலம் இருப்பதும், ஞானிகள் மேல்நிலையில் நலம் அற்று இருப்பதும் ஒன்றாகா. ஞானி நித்திய உடம்பை பெற படும் துன்பம் இத்துடன் ஒழியும். மற்றைய நிலையர்கள் ஒவ்வொரு நிலையிலும் சுகதுக்கப்பட்டு தேறி நித்திய உடம்பை பெறுதல் வேண்டும். இதனை அறியாது இரண்டையும் சமப்படுத்தி அறிதல் அறிவீனம். எட்டும் வரைக்கும் துன்பம் எட்டிவிட்டால் பேரின்பம் மட்டில்லா ஆனந்தம். நாம் இதுகாறும் எடுத்த பிறப்புகள் அனந்தம். அறிவின்மையால் செய்த நன்மை தீமைகள் அனந்தம். சஞ்சித கர்மங்கள் அனுபவித்தது போக எஞ்சியவை அனந்தம். இதனால் மீள வகையறியாது சுழற்சியில் சிக்கி தவிக்கின்றோம். ஞானத்தால் அன்றி சஞ்சிதம் தொலையாது. கர்ம மார்க்கத்தால் பக்தி, தொண்டு, ஜபம், தவம், தானம், தருமம், விரதம், மந்திரம், உபாசனை, யோகம் இன்னும் பல வழிகளில் அத்துன்பங்களை அற ஒழிக்காது மேற்குறித்தவைகளால் தடை செய்து கொள்கிறோம். அதனால்தான் துன்பம் அனுபவிக்காத உயிர்களை காண்பது அரிது என அறிகிறோம். வைத்தியம் முதலிய நிவாரணங்கள் தற்காலிகம் ஆனவைகளே. ஆணவ மலத்தால் அவைகளை தடை செய்து மீண்டும் மலத்தில் சிக்கி மீளும் வழி அறியாது
உழல்கிறோம். உயிர்கள் படும் துன்பம் சகியாது ஆண்டவர் அருள்சக்தியால் அவ்வளவாக துணையாய் இருக்கின்றார். தவத்தாலும் யோக உபாசனையாலும் சில சித்திகளைப் பெற்ற பதமுக்தர்களாகிய ஆன்மாக்கள் இவர்களின் பிணிகளை தடை செய்தும் வறுமைகளை தடை செய்தும் இச்சைகளை பூர்த்தி செய்தும் தற்காலிக செயலாய் விளங்கக் காண்கிறோம். உதாரணம் கொங்கண சித்தர் திருவேங்கடமலை. உயிர்களுக்கு பல பிறவிகளில் ஏற்பட்ட அனுபவத்தால் உண்மை ஞானம் பெற வேட்கை தோன்றி பல பெரியார்களை அடுத்து கேள்வியால் விளக்கம் பெற்று பல பிறவிகளில் ஏற்பட்ட சஞ்சிதமும் அற நீங்கப் பெற்று எஞ்சியுள்ள சஞ்சித கர்மம் ஒழிய அக்கர்ம பலன் வெளிப்படும். அப்போது ஞானிகள் முன்போல் பரிகாரம் செய்யாது அறிவால் அனுபவித்து ஒழிப்பர். பின்னர் ஞான வடிவாய் திகழ்வார். பல வகையால் துன்பம் தடை செய்யப்படலாம். அவைகள் உண்மையில் துன்பம் தவிர்க்கும் நெறி அல்ல. சுத்த ஞானமே வினை விளையாது செய்ய வல்லது. இறை அருளை பெற வல்லது. பாவத்தை போக்க புண்ணியம் வேண்டும். புண்ணியம் செய்ய ஞான விளக்கம் வேண்டும். ஞானம் பெற அருள் வேண்டும். அருள் பெற இயற்கை உண்மை இச்சை வேண்டும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. குறள். கொடுக்கும் இரக்கமும் ஒன்றுபட்ட வாழ்வும் இன்றேல் உயிர்களுக்கு மேல்நிலை பெறும் லாபம் இல்லை என அறிக. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.